2035ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவுக்கென தனி விண்வெளி ஆராய்ச்சி மையம் விண்வெளியில் அமைக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தங்கள் சொந்த ராக்கெட்டில் சென்று நிலவில் இந்திய வீரர்கள் தரையிறங்குவார்கள் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரத்தில் உள்ள விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, கடந்த 10 ஆண்டுகளில் 400 செயற்கைக்கோள்களை இந்தியா ஏவி உள்ளதாகவும் அதற்கு முன்பாக 33 செயற்கைக்கோள்கள் மட்டுமே ஏவப்பட்டதாகவும் தெரிவித்தார். விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டத்தில் பெரும்பாலும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களே பயன்படுத்தப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறிய பிரதமர், 2035க்குள் விண்வெளியில் இந்தியா சொந்தமாக விண்வெளி ஆராய்ச்சி மையம் அமைக்கும் என தெரிவித்தார். 2035 तक अंतरिक्ष में भारत का अपना स्पेस स्टेशन होगा, जो हमें स्पेस के अज्ञात विस्तार को जानने में मदद करेगा. इतना ही नहीं, इसी अमृतकाल में भारत का एस्ट्रोनॉट भारत के अपने रॉकेट से चंद्रमा पर भी उतरकर दिखाएगा. 2024-25 விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டம் செயல்படுத்தப்படும் என குறிப்பிட்ட பிரதமர், இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட 4 விண்வெளி வீரர்களான குரூப் கேப்டன்களை அறிமுகப்படுத்தினார். இந்திய விமானப்படை பைலட்டுகளான குரூப் கேப்டன்கள் பிரசாந்த் நாயர், அஜித் கிருஷ்ணன், அன்கட் பிரதாப் மற்றும் விங் கமாண்டர் சுபன்ஷு சுக்லா ஆகியோரை அறிமுகப்படுத்தினார். குரூப் கேப்டன் அஜித் கிருஷ்ணன், இவர்கள் ரஷ்யாவின் யூரி கேகரின் விண்வெளி பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்றுள்ளனர். 2040ஆம் ஆண்டில் நிலவுக்கு முதன்முறையாக மனிதனை அனுப்பும் திட்டத்தையும் இஸ்ரோ செயல்படுத்த உள்ளது. முன்னதாக திருவனந்தபுரத்தில் கேரள மாநில பாரதிய ஜனதா கட்சியினரின் பாத யாத்திரை நிறைவு விழாவில் பங்கேற்று பேசிய பிரதமர், கேரளாவில் எதிரிகளாக இருக்கும் கம்யூனிஸ்டும் காங்கிரசும் பிற மாநிலங்களில் சிறந்த நண்பர்களாக இருப்பதாக விமர்சித்தார். திருவனந்தபுரத்தில் ஒன்றும் டெல்லியில் ஒன்றும் பேசும் இவர்களின் துரோகத்துக்கு மக்கள் மக்களவைத் தேர்தலில் பதிலளிப்பார்கள் என்றும் பிரதமர் தெரிவித்தார். கேரள மக்களின் கனவுகளையும் எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்ய அனைத்து முயற்சிகளையும் எடுப்பது மோடியின் உத்தரவாதம் என்றும் பிரதமர் தெரிவித்தார்.